தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறுகதை. நம்மில் பலர் அவன் நிறைய தானம் தர்மம் செய்திருக்கின்றான், அதனால் அவர் சொர்க்கம் போவார் என்றும், பலர் இவர் ஆலயங்களில் யாகங்கள் பல நடத்தியுள்ளார், அதனால் இவரும் சொர்க்கம் போவார் என்றும், இவர் மக்களோடு மக்களாய் வாழ்ந்த புண்ணியவான், இவர் சொர்க்கம் போவார் என்றும் நாம் புகழ்ந்து பேசினாலும் உண்மையில் யாருக்கு என்று பார்ப்போம். சொர்க்கம் யாருக்கு என்ற தலைப்பிலே சிறு கதை ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு சமயம் விஸ்வாமித்திரரின் மகன் அஷ்டங்கன், இந்த அஷ்டங்கன் யாகங்களிலே பெரிய யாகமான அஸ்வமேத யாகம் செய்தான். அந்த யாகத்திலே மன்னர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பக்த பெருமக்களும் பங்கேற்றார்கள். யாகங்கள் நிறைவுற்ற பின் அஷ்டங்கன் தன் நண்பர்களான பிரார்த்தனன், வசுமனாஸ், சிபி மற்றும் நாரத மகரிஷி ஆகியோருடன் தேரில் உலா சென்று கொண்டிருந்தான். அப்போது நாரதரிடம் அஷ்டங்கன் மகரிஷி, நாங்கள் 4 புகழ்பெற்ற அரசர்கள், தாங்களோ தலை சிறந்த ரிஷி. இப்போது நாம் 5 மட்டுமே சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்றால் தேரில் இருந்து இறங்க வேண்டியது யார் என கேட்டான். நாரதன் மகரிஷியோ சற்றும் யோசிக்காமல் அஷ்டங்கனை பார்த்து நீதான் என பதிலளித்தார். உடனே பதற்றத்துடன், என்ன நானா, என்னை ஏன் இறங்க சொல்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு நாரத மகரிஷி, அஷ்டங்கா, யாகத்தின் போது நீ ஆயிரக்கணக்கில் பசுதானம் செய்தது பற்றி பிறரிடம் பெருமையாக பேசினார். கொடுத்ததை சொல்லி பெருமைப்படுவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது என்று விளக்கினார். இப்போது அடுத்த 3 மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்றால் நம் 4 தேரை விட்டு யார் இறங்குவது என மற்ற அரசர்கள் நாரத மகரிஷியிடம் கேட்கிறார்கள். அதற்கு நாரதர், அப்போது இறங்க வேண்டியவன் பிரார்த்தனன் என்றார். அவரும் நாரத மகரிஷியிடம் ஏன் என்று கேட்க, முன்பு ஒரு முறை இவனுடன் 3 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் சென்று கொண்டிருந்தேன். 3 வயோதிகர்கள் 3 குதிரையையும் தானமாக பெற்று சென்று விட்டார்கள். ரதத்தை இழுப்பதற்கு யாருமே இல்லாத காரணத்தால் தானே ரதத்தை இழுத்து வந்தான். ஆனால் மனதுக்குள்ளே இந்த பெரியவர்களுக்கு சிறிதும் அறிவில்லை, எதைத்தான் தானமாக கேட்பது என்கின்ற தெளிவும் இல்லை என குமைந்து கொண்டான். தானம் தந்துவிட்டு நொந்து கொள்பவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றார் நாரத மகரிஷி. இப்போது 3 2 சொர்க்கம் என்றால் யார் இறங்க வேண்டும் என்று வசுமனாஸ் மன்னன் கேள்வியை கேட்க, வசுமனாஸ், நீத்தான் இறங்க வேண்டும் என்று நாரத மகரிஷி கூறுகிறார். வசுமனாஸ் திரும்பவும் ஏன் என்று வினவ, இவன் பெரிய ரதம் வைத்திருந்தான், அதை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்று தனக்கு அதன் மீது உரிமையில் என்று சொன்னான். ஆனால் அதை யாருக்கும் தானமும் அளிக்கவில்லை, தானும் பயன்படுத்தவில்லை. வெறும் வார்த்தைகள் சொர்க்கத்தை தராது என்று விளக்கினார். சரி, சிபியும் நாரத மகரிஷி, நீங்கள் மட்டுமே தேரில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சொர்க்கத்தில் ஒருவருக்குத்தான் இடம் என்றால் இப்போது யார் இறங்குவது என மன்னர் வினவ, நான் தான் இறங்க வேண்டும் என்றார் நாரத மகரிஷி. மன்னன் சிபி புகழுக்காகவோ புண்ணியத்துக்காகவோ தானம் செய்வதில்லை, இல்லாதவர்களுக்கு உதவவே தன்னிடம் செல்வம் இருப்பதாக கருதினான். எனவே சொர்க்கத்துக்கு செல்லும் தகுதி சிபி மன்னனுக்கே உண்டு என்றார். எனவே தானம் கொடுத்ததை சொல்லி காட்டுபவர்களுக்கும், கொடுத்துவிட்டு புலம்புபவர்களுக்கும், தானம் தருவேன் என்று சொல்பவர்களுக்கும் சொர்க்கம் புக முடியா என்பதை, எதையும் எதிர்பார்க்கா மனதுடன் தானம் செய்யும் மனமே சொர்க்கம் புக முடியும். நாளும் நன்றியுடன் தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை தங்களது கைபேசியில் பதிவு செய்யுங்கள், பகிருங்கள், விருப்பத்தை தெரிவியுங்கள்.